ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இதே தேதியில தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்துவதற்காக உன்னை தேடி வந்தேன். நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உன் தலையெழுத்து மாறி உனக்கான எல்லா விஷயங்களும் சரியாக சிறப்பாக நடக்க போகுது. உனக்காக யாருமே இல்லைன்னு மட்டும் நினச்சி வருத்தப்படாத. நியாயமும் நேர்மையும் உன்கிட்ட தான் இருக்கு. அதனால உண்மையானவர்களும் நல்லவர்களும் உன்னை தேடி வரும்படி செய்ய போறேன். வெற்றியும் உயர்வும் சிறப்பும் கூட உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போறேன். இனிமே எதுக்கு எடுத்தாலும் யார் மீதாவது குறை சொல்வதையும் குற்றம் கண்டுபிடிப்பதையும் நிறுத்திடு. எளிதில் யார் மீதும் உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நல்லதுனாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு குதிக்க வேணாம். கெட்டதுனாலும் கவலைப்படுவதோ கோபப்படுவதோ எரிச்சல் அடைவதோ வேண்டாம். அடுத்தவங்களை நிறைய பேச விட்டு நீ அமைதியாக கேட்கும் பழக்கத்தை உருவாக்கிக்கோ. யார் நல்லது செஞ்சாலும் அதை பாராட்ட தயாராக இரு என் தங்கமே. அதே நேரத்தில் நீ தவறு செஞ்சாலுமே கூட அதை பெருந்தன்மையோட ஆமாம் செஞ்சுட்டேன், இனிமே செய்ய மாட்டேன்னு அதை ஏற்றுக்கிட்டு சரி செய்ய தயாராக இரு. எங்கேயாவது பிரச்சனை நடக்குது, உன் பக்கத்திலேயே வாக்குவாதம் நடக்குதுங்கும் போது நீயும் போய் அதில் கலந்துக்கிட்டு பிரச்சனையை பெருசாக்காம முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அந்த இடத்திலிருந்து நழுவி போவது தான் உன் மனசில் நிம்மதியாக வாழ்வதற்குரிய சிறப்பான வழியாக இருக்கும். நீ கலங்கவோ வருந்தவோ அவசியமில்லை. ஏன்னா உனக்கு தேவையானதையெல்லாம் செய்கிறதுக்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன். யாருக்கிட்டையும் அதிகமாக பேசாமல் அமைதியாகவே இருந்துக்கிட்டு நீ நினச்சதை நடத்துவதற்கும் அடைவதற்கும் உரிய வேலைகளை செய்யப்பாரு. தன்னுடைய விருப்பங்களை நேசிக்கும் மனிதர்கள், நேர்மையாக சிந்திக்கும் மனிதர்களுடைய ஆள் மனசில் இந்த வராகியம்மா நானே குடியேறி உங்கள் விருப்பத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நீயும் உன் விருப்பம் போல எல்லா விஷயங்களையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ போற. நான் சொன்னது போல அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருந்து தான் நினச்ச காரியங்களை சரியாக நடத்திக்கிட்டவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிச்சு சாம்ராஜ்யத்தையே நிறுவியிருக்காங்க. அதையே நீயும் பின்பற்றும் போது உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு அது சிறப்பான வழியாக இருக்கும் என் செல்லமே. இந்த புது வருஷத்தில் நீ புதுமையான வாழ்க்கையை வாழ போகிற. நிறைய புது புது மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வர போகிறேன். எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி நிலைத்து நீ மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழ்வதற்கும் நான் வழிகாட்டுறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். யார் உன்னை மதித்தாலும் நீ அவர்களுக்கு திரும்ப பணிவோடையும் மரியாதையோடையும் நடந்துக்கோ. அதே நேரத்தில் உன்னை மதிக்காதவங்க கிட்ட நீ பணிவோட அடிமைத்தனமாக இருந்து விடாதே. உன்னை மதிக்கிறவங்க கிட்ட நீ அன்பா பாசமாக நடந்துக்கணுமே தவிர கோபத்தை காட்டக்கூடாது என் தங்கமே. உனக்காக நான் வகுத்த வழியில், நான் திட்டம் போட்டு வச்ச பாதையில் தான் நீ பயணம் செய்கிற. பயமின்றி தைரியமாக முன்னேறிப்போ. உனக்கு வருகிற தடைகள் எல்லாத்தையும் உன் நலனுக்காக தான் நான் உருவாக்கியிருக்கேன். உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கடவுளையும் நினைக்காத வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தர்றேன். நீ எப்போதும் தைரியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இரு. நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்திடாதே என் செல்லமே. நல்ல மனசோட உனக்குன்னு ஒரு சிறந்த நோக்கத்தை வச்சுக்கிட்டு அதற்காக இடைவிடாமல் நீ முயற்சி செய்யும்போது இந்த வராகி அம்மாவின் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கான பிரபஞ்சத்தின் சக்தியும் ஒன்றா சேர்ந்து உன் நோக்கத்தை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும். அப்புறம் என்ன, இது எல்லாமே இன்னைக்கு தான் உன் கைகளில் வந்து சேரும். நான் சொன்ன அதிசயமும் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உன் மனசுக்குள்ளேயே நீ எல்லா விஷயங்களையும் யோசித்து பேசிக்க பழகு. உனக்குள் நீ பேசும்போது தான் இந்த உலகத்தில் யார் சரி யார் தவறு, நீ செய்கிறதுல எது சரி எது தவறு, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு பல புரிதல்கள் உனக்குள்ளே வரும். அதே போல் சிறந்த நபர்களை யாரை கூட வச்சுக்கலாம், தேவையில்லாத நபர்களை, கெட்டெண்ணம் கொண்டவர்களை யாரவும் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கலான்ற விஷயமும்
நீ தனிமையில் உன் மனசோட பேசும்போது தான் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. உனக்கு நான் தனிமையை உருவாக்கி கொடுக்கறதே உன்னை நீ முழுவதுமாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை தப்பாய் நடத்துவதே நீ உன்னை திருத்திக்கணுங்கிறதுக்காக தான். தப்பே செய்யாமல் யாரும் சரியானதை தெரிஞ்சுக்க முடியாது. நடந்து போகும்போது வழுக்கி விழுகும்போது தானே ஓ இப்படி இந்த இடத்துல காலை வச்சா வழுக்கி விழுகுமா, இப்படி நடந்தா அப்படி ஆகுமான்னு தவறு நடக்கும்போது தான் எது சரின்றது புரிய வரும். அதனால தான் உன் வாழ்க்கையில் அதை போல தான் சில தவறுகளை உருவாக்கி நீ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ற புரிதல்களை உருவாக்கி இருக்கேன். நீ முயற்சிகள் எடுப்பது மூலமாக நிச்சயமாக நீ முன்னேறுவ. உனக்கு எதிரிகளை நான் உருவாக்குனது கூட அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டணும் வளர்ந்து காட்டணுன்ற வைராகியத்தை உனக்கு கொடுப்பதற்காக தான். ஓ மேலே அளவு கடந்த அன்பும் பாசமும் வச்சிருக்கிற இந்த வராகியம்மா உன்னை ஜெயிக்க வைக்காம ஓய மாட்டேன். நிச்சயமா கஷ்டம் கவலைன்னு இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையும் உன் தலைவிதியையும் மாற்றி அமைச்சு தலைகீழான சந்தோஷத்தை உனக்கு தருவேன். ஆமாம், கவலைக்கு அந்த பக்கம் சந்தோஷந்தானே, கஷ்டத்துக்கு அந்த பக்கம் இஷ்டந்தானே. இப்போ வேணும்னா உன் மனசு கஷ்டப்படும்படியான விஷயங்கள் நடந்திருக்கலாம். இனிமே எல்லாம் உன் இஷ்டப்படியான நல்ல விஷயங்களாக தான் நடக்கும். நீ எல்லார்கிட்டையும் உண்மையாக இருந்தாலும் எல்லாருமே உன் மனசை காயப்படுத்தினாங்க. நீ உரிமையாக எல்லாருக்கிட்டையும் நியாயமாக நேர்மையாக பேசினாலும் மறுபடியும் எல்லாருமே உன்னை தப்பாக தானே நினச்சாங்க. இப்போ எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரத்தை நான் உருவாக்கிட்டேன். உனக்கு தெரிஞ்சதை வச்சு நீ என்னை வழிபட்டாலே போதும். உன் உள்ளத்திலிருந்து நீ வழிபட்டாலே போதும். எனக்குன்னு என்னை வழிபடுவதற்குன்னு எந்த விதிமுறையுமே நான் வைக்கல. உனக்கு ஒரு அவசரம்னா, உனக்கு ஒரு தேவைனா எப்படி உன் தாயை அழைப்பாயோ அப்படியே இந்த வராகி அம்மாவை அம்மானு கூப்பிட்டா போதும். உனக்காக எங்கே இருந்தாலும் நான் ஓடி வருவேன். அதை தவிர்த்து வேற எதுவும் நீ எனக்காக படைக்கணும், எனக்காக அது செய்யணும் இது செய்யணும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் என் செல்லமே. நீ எப்போதும் நீயாக இருந்தாலே போதும். எனக்கு உன்னை பற்றியும் தெரியும், உன் மனசை பற்றியும் தெரியும். ஆனால் உன்னை புரிஞ்சுக்காத மற்றவங்க கிட்ட போய் நீ யாருன்னு விளக்கம் சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்களும் உன்னை நேசிக்கிறவங்களும் உன்னை ஒருபோதும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் உன்னை வெறுக்கும் ஒருவர் நீ என்னதான் உண்மையை சொன்னாலும் உன்னை நம்ப போகிறதில்ல. அப்புறம் எதுக்காக யாருக்கிட்டையும் போய் விளக்கம் கொடுக்குற? உன் கணவனோ மனைவியோ உன்னுடைய துணையை நீ அதிகமாக நேசி. அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க பழகு. அவங்க கூட பேசுறதுக்குன்னு சில மணி நேரங்களாவது நீ நேரம் ஒதுக்கு. அதே நேரத்தில் உன்னுடைய துணையை வேறு யாருடையும் ஒப்பிட்டு பேசாத. அவங்க அதை செய்கிறாங்க, அவங்க இதை வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்னு உன் துணையை வேறு துணையோட யார் கூடையும் ஒப்பிட்டு பேசாமல் இவங்க தனித்துவம் வாஞ்சவங்க, இவங்க தான் உனக்கு சரியான பொருத்தம்னு நினச்சிக்கோ. எல்லா உறவுகளை காட்டிலும் கடைசி வரை உன் கூட வரப்போகிறது உன்னுடைய துணைதான் என்பது எப்போதுமே உன் மனசில் இருக்கட்டும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் அவர்களுக்கு உணர்வுகளுக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுத்து விடு என் தங்கமே. சில காலமாகவே நீ நீயாக இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன் மற்றவங்க நடந்துக்கிறத வச்சு நீ கவலைப்படுற? யார் உன்னை என்ன சொன்னா என்ன, எதுவுமே சொல்லாமல் கண்டுக்காமல் இருந்தா என்ன? உனக்கு யாருன்னு நீ தெரியும். உன்னுடைய உயர்வும் தாழ்வும் பலமும் பலவீனமும் எல்லாம் தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இரு. அடுத்தவங்க உனக்கு மதிப்பு கொடுக்குறாங்க இல்லைன்றத பெருசாக யோசிக்காத. சிறிய அளவில் உனக்கு அவர்கள் மேல் மதிப்பு இருந்தாலும் நீ அவங்களுக்கு பெருசாக தான் மரியாதை கொடுக்குற. அதுவே உனக்கு கிடைச்ச வெற்றி தானே. யார் எப்படி இருந்தாலும் எல்லார்கிட்டையும் மரியாதையாக பாசமாக பழகிற உன்னுடைய குணம் பிடிச்சி போனதால தானே இந்த வராகி அம்மா நான் உன்னை என் பிள்ளையாக எடுத்துக்கொண்டுள்ளேன். உன்னுடைய தவறை யாராவது சுட்டி காட்டும்போது அதை அமைதியாக கேட்கக்கூடிய பொறுமையான பிள்ளையாக இருந்தினாலே நீ செஞ்ச தவறை மீண்டும் செய்யாமல் சரி செஞ்சிடலாம். அதை விட்டுட்டு யாருமே என்னை ஒரு வார்த்தை கூட குறை சொல்லிடக்கூடாது, யாருமே என்னை ஒரு வார்த்தை கூட குத்தம் சொல்லிடக்கூடாதுன்னு ஒருபோதும் இருக்காதே. யார் என்ன சொன்னா என்ன, என் தவறாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன், இல்லைனா அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு உன் வாழ்க்கையை
உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ போகிற பாதையில் எத்தனை பேர் வந்து உன் வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் பார்த்து வியக்கும்படியாக இந்த வராகி அம்மா உனக்குன்னு பல வழிகளை திறந்து வைப்பேன். கலங்காதே என் தங்கமே. எந்த சூழ்நிலையிலுமே நான் உன் கூடவே தான் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தைரியமாக இரு. உன் கவலைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு நீயே சந்தோஷப்படும்படி உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்ற போகிறேன்.